ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம நண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். சின்ன வெங்காயம், அப்புறம் பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் நைஸாக அரிஞ்சிக்கோங்க. அப்புறம் 2 சைஸ் தக்காளி நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் தேங்காய், மிளகு, ஜீரகம், கசகசா இதெல்லாம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம எப்பயும் போல் மண் சட்டி நம்ம வச்சு தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் நண்டு குழம்பு. அதுக்கு தேவையான எண்ணெய் நம்ம ஃபஸ்ட்டு ஆயில் சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக, தாளிப்புக்காக நம்ம சோம்பு ஆட் பண்ணிக்கிறோம். இதில் பூண்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். பூண்டை நம்ம நசுக்கி அரைச்சி கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட் ஆனால் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கறதுனால நம்ம வெறும் சோம்பு மட்டும் ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நம்ம பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கிறத அதை நம்ம அடுத்து நெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம். அதை நல்லா நம்ம வதக்கி விட்டுட்டு அப்புறம் நம்ம அரிஞ்சு வச்சுருக்க சின்ன வெங்காயம் 2 நம்ம அரிஞ்சு வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கிறோம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறைய சேர்க்கறதுனால கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அரிஞ்சு வச்சுருக்க 2 சின்ன தக்காளி நம்ம சேர்த்துக்கிறோம். அதை நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டு அது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிற அளவுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அந்த இஞ்சி பூண்டு நல்லா வதங்குற அளவுக்கு, அந்த வெங்காயத்தோடு நல்லா வதங்குற அளவுக்கு நம்ம நல்லா கிண்டிக்கலாம். அதோடு நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். கருவேப்பிலையும் அதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கி அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூளுக்கு அப்புறம் கொஞ்சம் நான் தானியாவும் மிளகாத்தூளும் நாங்கள் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ அது 2த்தையும் நாங்கள் சேர்த்து போட்டுக்கிட்டோம். நீங்கள் தனித்தனியாக கூட போட்டுக்கலாம். அப்படியே கரம் மசாலா அதில் கொஞ்சம் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் கரம் மசாலா நம்ம ஆட் பண்ணி அதையும் நல்லா அந்த எண்ணெயோடு நம்ம நல்லா வதக்கி விட்டோம்னா அதோட டேஸ்ட்டு கலரும் நல்லா கிடைக்கும். குழம்புக்கு கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அந்த பச்சை வாசனை நல்லா போகிற அளவுக்கு நம்ம எல்லாம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நமக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நம்ம வதங்கிறது அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக லைட்டாக நம்ம தண்ணி ஊற்றி நல்லா வதக்கிக்கிறோம். தேவையான அளவு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி லைட்டாக நம்ம கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டை நம்ம போட வேண்டியதான். என்னோடய ஹஸ்பண்ட் கொஞ்சம் நண்டு சின்ன சின்னதாக வாங்கிட்டு வந்ததுனால நான் நண்டை நல்லா போட்டு அதோட கிளறி விட்டுட்டேன். இந்த மழை காலத்துக்கு இந்த நண்டு இந்த நண்டு தான் கிடைக்கும், சின்ன நண்டு தான் கிடைக்கும். ஸோ நம்ம நல்லா அதை நல்லா கிளறி விட்டுக்கிறோம். இந்த கோல்டெல்லாம் இந்த சூப் வச்சு, அதாவது எப்படின்னா சூப்பாகவும் குடிக்கலாம், ரசமாகவும் வச்சு சாப்பிட்லாம். தட்டி நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, நம்ம சின்ன சின்ன நண்டாக இருக்கிறதுனால நம்ம தட்டிலாம் போடல. நம்ம இப்படி குழம்பு மாதிரி வச்சுக்கிறோம். இதோட சாறு தான் நமக்கு அந்த கோல்டுக்கெலாம் நல்லது. ஸோ நம்ம நல்லா ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நம்ம நல்லா கிண்டின அப்புறம் சால்ட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு உங்களுக்கு வேணும்னா நம்ம இன்னும் கொஞ்சம் கூட நம்ம இந்த இதில் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுது, அந்த தேங்காவோட சேர்த்த கசகசா, ஜீரகம், மிளகுலாம் பெப்பர்லாம் நமக்கு சளிக்கு ரொம்ப நல்லது.
சளியை முறிக்கக்கூடிய தன்மை வந்து நம்ம பெப்பருக்கு அதிகமாக இருக்கிறதுனால வந்து நம்ம அதையும் கொஞ்சம் பெப்பர் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கிறது நல்லது. அதையும் நம்ம அதை ஒன்றா சேர்த்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் புளிக்கரைசல், கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக நம்ம என்ன பண்ணோம், புளிக்கரைசல் ஆட் பண்ணிக்கிட்டோம். நல்லா கொதிக்க விட்டுடணும். நண்டு வந்து சாறு வந்து இறங்குற அளவுக்கு நல்லா கொதிக்கணும். நம்ம தேங்காய் சேர்த்துட்டு கூட அதை நல்லா கொதி வர விட்டு நம்ம கூட நண்டு போடலாம். நான் ஏன் வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே நண்டு போட்டுட்டேன்னா அது வந்து நல்லா கொதி வந்ததான் அந்த சாறு வந்து அப்போ தான் இறங்கும். ஸோ வந்து அதை ஃபஸ்ட்டே போட்டுட்டு அது நல்லா ப்ரிப்பேர் ஆனோன்னே கஸ்தூரி மெத்தி இருந்தால் கஸ்தூரி மெத்தி போடுங்க, இல்லைன்னா கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.